ஹாய்! யாருக்கு எந்த மனசு கஷ்டமா இருந்தாலும் அவங்கவங்களுக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு எங்கள் ஊர் தில்லக்காளி கோயில். ஒரு மனசு கஷ்டமா போயிட்டு விளக்க போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாலே ஒரு மன திருப்தி கிடைக்கும். அது மாதிரி தான் அன்றைக்கி கிளம்பி போயாச்சு. போயிட்டு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு விளக்கு போட ஆரம்பித்தாச்சு. போடும்பொழுது பார்த்தா சுற்றி போட்டுட்டு அந்த தீபம் எடுத்துகிட்டு வந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் அந்த நெய் டப்பாலாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு, நம்ம வீட்டில் குப்பையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை உடனே க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்மளுடைய வெளிப்புறத்தையும் நம்ம தான் கண்டிப்பாக சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில டைம்ஸு இதுலேருந்து எரிஞ்சு அது வந்து உருகி ஊற்றி அதில் கால் வச்சு எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது. இப்போ எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாகவும் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன காயம் கூட ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி வெளியில் போனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கும் நம்ம க்ளீனாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படி தான் போயிட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது தலையை சுற்றி இந்த லெமனு சொருகிறதுனால நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளை சுற்றி இருக்கிறது போயிட்டு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். யார் எங்கள் ஊர் சிதம்பரம் வந்தாலும் நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு தில்லக்காளி அம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிடுங்க.